வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரியில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் விரைவில் மூடப்படவுள்ள பாசிக் நிறுவன ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு மற்றும் பரிசு தொகையை மக்கள் மன்ற தலைவர் ரிஹான் ஜான்குமார் வழங்கினார். சைக்கிளில் உலகம் சுற்றும் வாலிபர் 3 மாதத்தில் 10,000 கிலோமீட்டர் தூரம் பயணம். கதிர்காமம் தொகுதி பாஜக சார்பில் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு தீபாவளி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ் மாமணி கலைமாமணி விருதாளங்கம் சங்கம் சார்பில் தமிழில் சிறந்த மூத்தறிஞர்களுக்கு பாராட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில கழகம் சார்பில் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மாநில கழக செயலாளர் SD சேகர் தலைமையில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் விரைவில் மூடப்படவுள்ள பாசிக் நிறுவன ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு மற்றும் பரிசு தொகையை மக்கள் மன்ற தலைவர் ரிஹான் ஜான்குமார் வழங்கினார். தீபாவளி என்றாலே பொதுமக்களுக்கு பட்டாசும் புத்தாடைதான் ஞாபகத்திற்கு வரும். அப்படிப்பட்ட தீபாவளி திருநாளில் அனைவரும் தீபாவளியை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட வேண்டுமென்று நினைக்கும் தருவாயில் பாசிக் ஊழியர்களுக்கு மட்டும் இடியாய் வந்து விழுந்தது பாசிக் மூடப்படும் எனும் செய்தி. இந்த செய்தியை கேட்ட தருவாயில் இருந்தே 2 வருடமாக சம்பளம் போடாமல் கடும் துயரத்தில் இருந்த பாசிக் ஊழியர்களுக்கு இது மேலும் ஒரு பேரிடியாய் வந்ததை யாரும் மறுக்க முடியாது. புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனமான பாசிக்கை மூட அரசு அறிவிப்பு வெளியிட்டு வரும் டிசம்பர் 25ஆம் தேதிக்குள் மூட முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பம் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த தருணத்தில் பாசிக் ஊழியர்கள் அனைவரும் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் திரு வில்லியம்ஸ் ரிஹான் ஜான்குமாரை அவர்களை தொடர்பு கொண்டனர். பின்பு அவர் தொலைபேசி மூலம் திரு ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களை தொடர்பு கொண்டு பின் உடனடியாக அவர்களுக்கு ஏதேனும் தீபாவளிக்கான பொருட்களை நாம் தர வேண்டுமென்று திரு ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் கூறினார். இன்று காலை 11 மணியளவில் இருந்து மாலை 4 மணி வரை ராமன் திருமண நிலையத்தில் பாசிக் ஊழியர்கள் மற்றும் பதவி நிறைவான ஊழியர்கள் அனைவருக்கும் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் பட்டாசு 5 கிலோ, அரிசி 3 கிலோ, சர்க்கரை மற்றும் 200 ரூபாய் காசோலை மக்கள் மன்றத்தின் சார்பாக சுமார் 350 நபர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதனிடையே கடந்த 10 ஆண்டுகளாக எங்களுக்கு சம்பளம் இல்லாத நிலையில் பல கஷ்டங்களை அனுபவித்து வந்ததாகவும் சார்லஸ் மார்டின் ஐயாவால் இந்த தீபாவளிக்கு சந்தோஷமாக இருக்கின்றோம். எங்களுக்கு தீபாவளி பரிசு வழங்கிய சார்லஸ் மார்டின் ஐயாவுக்கு நன்றிகள் என ஊழியர்கள் தெரிவித்தனர். மேலும் அரசு சார்பில் எந்த ஒரு தீபாவளி பரிசும் வழங்கப்படாத நிலையில் முதல் ஆளாக தங்களுக்கு சார்லஸ் ஐயா உதவி செய்துள்ளதாகவும் இனி வரும் காலங்களில் எங்களுடைய ஆதரவு நிச்சயம் அவருக்கு மட்டும்தான் என தெரிவித்தனர். பொதுமக்களும் பொருட்களை வாங்கிய பின் திரு ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களை வெகுவாக வாழ்த்தினர். மேலும் அவருக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் கூறினார்கள். இதனை கொடுத்த பின் மக்கள் மன்ற தலைவர் அவர்கள் கூறியதாவது: வறுமை நமது தேசிய வியாதி. அந்த தேசிய வியாதியை ஒழிக்க நாம் எல்லாம் ஒன்றிணைவோம். இனி வரும் காலங்களில் நம்மால் எந்த அளவு மக்கள் பணி செய்ய முடியுமோ அந்த அளவு மக்கள் பணி செய்வோம் என்று கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரிஹான் ஜான்குமார், இந்த தீபாவளி பாசிக் ஊழியர்களுக்கு கஷ்டமான தீபாவளி. ஆனால் வரும் காலங்களில் இதெல்லாம் மாறும் என்று நம்புவோம் என்று கூறினார். வீழ்வது நாமாயினும் வெல்வது புதுவையாகட்டும். சைக்கிளில் உலகம் சுற்றும் வாலிபர் 3 மாதத்தில் 10,000 கிலோமீட்டர் தூரம் பயணம். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் ஈனோ சூரன் பாரிஸ் நகரிலிருந்து சைக்கிளில் புதுச்சேரி வந்துள்ளார். தனது பெற்றோரின் ஊரான இலங்கையின் ஜாப்னாவிற்கு இவர் சைக்கிளில் செல்லும் பயணத்தை துவங்கினார். 3 மாதங்களாய் 10,000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வந்துள்ளார். ஒவ்வொரு நாட்டிலும் மக்களை பார்க்க வேண்டும், அங்கு பின்பற்றும் கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இது மெதுவாக சைக்கிளில் சென்றால்தான் முடியும் என நம்பிக்கையில் இவர் பயணத்தை மேற்கொள்கிறார். நாள் ஒன்றுக்கு 50 முதல் 100 கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்ததாகவும் அங்கு பழகும் மக்கள் அன்புடன் வீடுகளில் தங்க வைத்து உபசரித்து அனுப்பியதாகவும் ஈனோ சூரன் தெரிவித்தார். தனி ஆளாக செல்வது ஆபத்து என பலர் கூறினாலும் மக்களோடு மக்களாய் இருந்து வருவதாகவும் இந்தியாவுடன் சேர்ந்து 13 நாடுகளை கடந்து வந்ததாகவும் போருக்கு பிறகு இலங்கையில் மக்கள் நல்ல நிலைக்கு வர துவங்கி விட்டனர். இதனால் நாட்டையும் பெற்றோரையும் பார்க்கும் ஆர்வத்தில் இலங்கை செல்வதாகவும் அவர் தெரிவித்தார். கதிர்காமம் தொகுதி பாஜக சார்பில் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு தீபாவளி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி பாஜக சார்பில் தொகுதியின் தீபாவளி வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்ச்சியானது சுரேஷ் கண்ணா ஏற்பாட்டில் ரெட்டியார் பாளையத்தில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 500க்கும் மேற்பட்ட தொகுதி நிர்வாகிகளும் பட்டாசு மற்றும் இனிப்பு வழங்கி சுரேஷ் கண்ணா தீபாவளி வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் முருகன், மாவட்ட பொதுச் செயலாளர் ரமன் சங்கர், ஆனந்த், மாநில மாவட்ட அணி பிரிவு தொகுதி மற்றும் பூத் நிர்வாகிகள் சுரேஷ் கண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி தீபாவளி வாழ்த்து தெரிவித்தனர். தமிழ் மாமணி கலைமாமணி விருதாளங்கம் சங்கம் சார்பில் தமிழில் சிறந்த மூத்தறிஞர்களுக்கு பாராட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு தமிழ் மாமணி கலைமாமணி விருந்தாளர் சங்கம் சார்பில் தமிழில் சிறந்த மூதறிஞர்களின் பாராட்டு விழா புதுவை வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ் மாமணி முனைவர் உசேன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் புலவர்கள் துரை மாலிரியன் வேல்முருகன், ராமஜெயம் பூங்கொடி பாரங்குசம், அசோக சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் கலந்து கொண்டு கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பல தமிழ் அறிஞர்களுக்கு கேடயம் வழங்கி பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இவ்விழாவில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில கழகம் சார்பில் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மாநில கழக செயலாளர் எஸ்.டி. சேகர் தலைமையில் நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில கழகம் சார்பில் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மாநில கழக செயலாளர் எஸ்.டி. சேகர் தலைமையில் நடைபெற்றது. தொகுதி கழக நிர்வாகிகள் நியமனம் மற்றும் வருகின்ற 30ஆம் தேதி பசும்பொன்னில் நடைபெற இருக்கும் தேவர் குருபூஜை விழாவில் திரளாக கலந்து கொள்வது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் வருகை தந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் மாநில கழக செயலாளர் எஸ்.டி. சேகர் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்பு மற்றும் பட்டாசுக்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துணை செயலாளர் கலைவாணி, மாநில அம்மா பேரவை செயலாளர் ராஜா, மருத்துவ அணி செயலர் டாக்டர் சிலம்பரசன், சிறுபான்மை பிரிவு செயலர் ஜான்சன், நெசவாளர் அணி செயலர் சிவக்குமார், தொகுதி கழக செயலாளர்கள் காண்டிபன், செந்தில் என்கின்ற குமரவேல், ரத்தினவேல், ராமச்சந்திரன், அண்ணாமலை மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகி கார்த்திகேயன் பிறந்தநாள் விழா எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ வாழ்த்து தெரிவித்தார். வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகி கார்த்திகேயன் பிறந்தநாள் விழா எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமையில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான ரா. சிவா எம்எல்ஏவை மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகி கார்த்திகேயன் சந்தித்து பொன்னாடை அணிவித்து இனிப்பு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து பெற்று ஆசி பெற்றார். இந்நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், மிலிட்டரி முருகன், விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் கோபி, ஸ்ரீஹரி, கோவிந்தராஜ், காசிநாதன், ரகு, முருகையன், சிலம்பு, வாசு உட்பட நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். புதுச்சேரியில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் விரைவில் மூடப்படவுள்ள பாசிக் நிறுவன ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு மற்றும் பரிசு தொகையை மக்கள் மன்ற தலைவர் ரிஹான் ஜான்குமார் வழங்கினார். சைக்கிளில் உலகம் சுற்றும் வாலிபர் 3 மாதத்தில் 10,000 கிலோமீட்டர் தூரம் பயணம். கதிர்காமம் தொகுதி பாஜக சார்பில் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு தீபாவளி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ் மாமணி கலைமாமணி விருதாளங்கம் சங்கம் சார்பில் தமிழில் சிறந்த மூத்தறிஞர்களுக்கு பாராட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில கழகம் சார்பில் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மாநில கழக செயலாளர் எஸ்.டி. சேகர் தலைமையில் நடைபெற்றது. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.